ஈராக்கிலிருந்து சென்னை வந்த ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த 9 தொழிலாளர்கள் தங்கள் சொந்த ஊருக்கு செல்ல பணம் இல்லாமல் தவித்ததை அறிந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உடனடியாக அவர்கள் விமானம் மூலம் சொந்த ஊர் திரும்ப ஏற்பாடு செய்தார். முதலமைச்சர் உத்தரவின் பேரில் அவர்களுக்கு உணவு, குடிநீர் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் அளிக்கப்பட்டன. கருணை உள்ளத்துடன் இந்த உதவிகளை செய்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு ஆந்திர மாநில தொழிலாளர்கள் தங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்தனர். ஈராக்கில் அரசுக்கு எதிராக ISIS தீவிரவாதிகள் கடும் தாக்குதலில் ஈடுபட்டதை அடுத்து அந்நாட்டின் பல பகுதிகள் தீவிரவாதிகளின் கட்டுப்பாட்டிற்குள் சென்றன. உள்நாட்டுப் போர் காரணமாக ஈராக்கின் திக்ரித் நகரில் சிக்கி தவித்த தமிழகத்தைச் சேர்ந்த செவிலியர் உட்பட இந்தியாவைச் சேர்ந்த 46 செவிலியர்களை பத்திரமாக இந்தியா அழைத்து வர உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதினார். அதன் பேரில் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கையை அடுத்து ஈராக்கில் இருந்து இந்திய செவிலியர்கள் 46 பேர் மற்றும் 137 கட்டட தொழிலாளர்கள் சிறப்பு விமானம் மூலம் அண்மையில் இந்தியா திரும்பினர். அவர்களில் சென்னை வந்து சேர்ந்த தமிழகத்தைச் சேர்ந்த 4 கட்டட தொழிலாளர்கள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவின் பேரில் அவர்களது சொந்த ஊர்களுக்கு தமிழக அரசு செலவில் பத்திரமாக அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்நிலையில் ஈராக்கில் இருந்து ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த 9 தொழிலாளர்கள் இந்தியா திரும்புவதற்கு ஈராக்கில் உள்ள இந்திய தூதரகம் நடவடிக்கை மேற்கொண்டது. இதனைத் தொடர்ந்து அவர்களுக்கு ஹைதராபாத்துக்கு பதிலாக சென்னை வருவதற்கான விமான பயணச்சீட்டு வழங்கப்பட்டதால் அவர்கள் 9 பேரும் சென்னை விமான நிலையம் வந்து சேர்ந்தனர். இங்கிருந்து சொந்த ஊர் செல்வதற்கு பணமின்றி அவர்கள் தவித்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஆந்திர மாநில தொழிலாளர்களை அவர்களது ஊர்களுக்கு பத்திரமாக அனுப்பி வைக்க உத்தரவிட்டார். முதலமைச்சர் உத்தரவின் பேரில் தமிழக அரசு அதிகாரிகள் இந்த 9 தொழிலாளர்களுக்கும் ஹைதராபாத் செல்வதற்கு தலா 12,000 ரூபாய்க்கான விமான பயணச்சீட்டுகளை வழங்கியதுடன் உணவு, குடிநீர் உள்ளிட்ட அனைத்து வசதிகளையும் அவர்களுக்கு செய்து கொடுத்து ஹைதராபாத்துக்கு அனுப்பி வைத்தனர். தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் மட்டுமின்றி வேறு எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு கருணை உள்ளத்தோடும் மிகுந்த மனிதநேயத்தோடும் விரைந்து உதவி செய்யும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு ஆந்திர மாநில தொழிலாளர்கள் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்தனர். ఈ రాత్రి 3ంటికి వచ్చినాం ఇక్కడికి నైట్. 3 నుండి ఇక్కడే ఉన్నాం ఎయిర్పోర్ట్లో, చెన్నై ఎయిర్పోర్ట్లో. 9 మంది ఇక్కడ ఉన్నారని చెప్పేసి గ్రహించి తమిళనాడు గవర్నమెంట్ వాళ్ళు చొరవ తీసుకొని హైదరాబాద్ టికెట్ కన్ఫర్మ్ చేయడం జరిగింది. మరి తమిళనాడు గవర్నమెంట్ వాళ్ళకు కూడా మేము హృదయపూర్వక సీఎం గారికి కానీ నమస్కారం తెలుపుతున్నాం. We are came to Iraq to Abdab to Qatar to Chennai. No, we don't have money, so that's why I requested to our government to send to Hyderabad. Tamil Nadu CM, thank you very much.